ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்தில் ஒரு முறை மத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீன்களில் பல வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று தான் மத்தி மீன். இந்த மத்தி மீன் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான். முன்னாடி எல்லாம் இந்த மீன் அந்த அளவுக்கு பிரபலமாக இல்லை. அப்போ விலையும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் இந்த மத்தி மீன் மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கு. நிறைய பேர் இந்த மீனை அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி சாப்பிட நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, மற்ற மீன்களை விட மத்தி மீனில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறது தான். சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போல்லாம் இதோட விலை கொஞ்சம் அதிகமாகவே விற்கப்படுது. முக்கியமாக இந்த மத்தி மீனில் மற்ற மீன்களை விட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு இருக்குல்ல, இது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோயின் அபாயத்தை குறைக்குது. இப்படிப்பட்ட மத்தி மீனை வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எலும்புகள் வலுப்பெறும். 100 கிராம் மத்தி மீனில் 400 மில்லிலிட்டர் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்குது. பால் பிடிக்காதவங்க வாரத்துக்கு ஒரு முறை மத்தி மீனை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது உடம்புக்கு போதுமான கால்சியத்தை கொடுத்து எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுத்து எலும்புகளை வலுவாக வச்சுக்கும். செகண்ட் ஒன், இரத்த அழுத்தம் கட்டுப்படும். மத்தி மீனில் அமினோ அமிலங்களான அர்ஜினைன், டாரைன் இது மாதிரியான அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே கார்டியோ மெட்டபாலிக் இன்சுலின் எதிர்ப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் வயசானவங்க வாரத்தில் ஒரு முறை மத்தி மீனை சாப்பிட்டுட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். தேர்ட் ஒன், புரோட்டீன் அதிகமாக இருக்குது. மத்தி மீனில் புரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. அதுவும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரோட்டீன்களில் அனைத்து விதமான அமினோ அமிலங்கள் இருக்கும். புரோட்டீன் அதிகம் நிறைஞ்ச இந்த மத்தி மீனை அடிக்கடி உணவில் சேர்க்குறப்ப அது கரோனரி இதய நோய், பக்கவாதத்தோட அபாயத்தை குறைக்க கூட உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன், நல்ல கொலஸ்ட்ரால் மேம்படும். மத்தி மீன்கள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த உதவுவதா ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல்ல நல்ல கொலஸ்ட்ரால் போதுமான அளவில் இருந்துச்சுன்னா இதயத்தோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இதய நோயோட அபாயமும் குறையும். ஃபிஃப்த்து ஒன், உடல் எடை கட்டுப்படும். நீங்கள் உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறீங்களா அப்படின்னா உங்களோட உணவில் மத்தி மீனை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன் பார்த்தோன்னா, மத்தி மீனில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்குல்ல, அதை எடை இழப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சிக்ஸ்த்து ஒன், இரத்த சர்க்கரை கட்டுப்படும். சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மத்தி மீன் ரொம்ப நல்லது. ஆய்வுகளில் கூட மத்தி மீனை உணவில் சேர்க்கறது சர்க்கரை நோயோட அபாயத்தை குறைக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தி மீனில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரோட்டீன் தான். இந்த புரோட்டீன் இருக்குல்ல, அது இன்சுலினோட எதிர்ப்பை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. செவன்த் ஒன், இரும்புச்சத்து அதிகம். மத்தி மீனில் இரும்புச்சத்து வளமான அளவில் இருக்குது. சிக்கன், மட்டன் இது மாதிரியான இறைச்சியை விரும்பி சாப்பிடாதவங்க மத்தி மீனை சாப்பிட்டீங்கன்னா இறைச்சியால் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்தி மீன் இருக்குல்ல, அது கரோனரி இதய நோய், இதய செயலிழப்பு, ஹைப்பர் டென்ஷன், நாள்பட்ட நோய்களை நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எய்த் ஒன், மூளையோட செயல்பாட்டுக்கு நல்லது. மத்தி மீன் இருக்குல்ல, அது மூளையோட செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான். இந்த அமினோ அமிலங்கள் நரம்பு இழைகள், மூளையில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளை பாதுகாக்குது. இது டோபமைன் உற்பத்தியை அதிகரித்து மனசை எப்பயுமே ரிலாக்ஸாக வச்சுருக்க கூட உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் மத்தி மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மத்தி மீனை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது
நல்லது. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.